ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முயற்சி எடுப்போம். அதுக்கு இறைவனுடைய இயற்கையோட சூழ்நிலையோடைய நிறைய விஷயங்கள் ஒத்துழைக்கும் போதுதான் அது பாசிபிளாவே ஆகும். அந்த பாசிபிலிட்டிக்கும் நம்ம நுழையணும் அப்படின்னா நம்ம தெளிவா இருக்கணும். அந்த தெளிவா இருக்கிற விஷயங்கள் தான் நான் செய்யற செயல்கள்லாம் சில பேருக்கு மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன செய்யறோங்கிறது மத்தங்களுக்காக செய்யறோமா அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நண்பர் கூட ஒரு ப்ரோக்ராம்ல பேசினார். விவேகானந்தருடைய தன்மை எல்லாம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு ஏதாவது பண்ணிட முடியாதா? எங்க அம்மா அப்படிதான் இருப்பாங்க. எங்க அம்மாவோட பாட்டை நீ காத்தல கேட்டேன். அம்மா தவறி போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பாட்டை கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. அது அப்பா கொண்டு வந்து பாட்டை கேளுப்பா அப்படின்னாரு. அது மாதிரி நீ காத்தல ப்ரோக்ராம் கூட சொன்னாங்க, அம்மாங்கிறது உணர்வு, உடல் இல்ல, உயிர் இல்ல. நம்ம நினைச்சிருக்கோம் அந்த சோல்னு. அந்த சோல் நமக்கு ஒரு உணர்வை கொடுத்துருக்கு. அம்மாவுக்கு பிடிச்ச காஃபியை நான் குடிக்கும் போது அம்மா என்னோட இருக்கிற தன்மையில டிராவல் ஆவேன். ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த உணர்வோட கலந்த நம்ம அம்மாவையும் அப்பாவையும் நம்ம எவ்வளவு தூரம் போற்றுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு விஷயம் இல்லை. கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி நான் அதை எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அந்த கன்வர்ஷனுக்கு நம்ம நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலமா என்னெல்லாம் நான் பிளான் பண்றேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு, சார் எங்க வீட்டுல பையங்க இருக்காங்க சார், அந்த பசங்களுக்கு நாலேஜ் எல்லாம் கொடுக்கணும் சார். அதாவது நாலேஜ் கொடுக்கும் போது இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை. சோல் அப்படிங்கிறது நான் ஒரு இந்தியன் அப்படிலாம் இல்லை. இங்க ஒரு ஜீவன் இருக்கு, அங்க ஒரு ஜீவன் இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஜீவனுக்கு யூ நோ சம்திங், தே நோ சம்திங். டுகெதர் we have to travel based on that we will start sharing the knowledge. அந்த கிளாரிட்டியோட நம்ம போகும்போது பொருளை கொடுக்குறோமா அருளை கொடுக்குறோமா. நேற்றுக்கு ஒரு நடந்த நிகழ்வு நான் வீடியோ கூட போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த தைலம் சும்மா குட்டி தைலம். அதாவது ஜெனரலா சொல்றேன், குட் திங்ஸ் இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. நல்ல விஷயம் நம்மளால உருவாக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் உருவாக்கி இருப்பார். அதை உருவாக்குறத என்ன பண்ணோம்னா, எடுத்து புடிச்சு புரிஞ்சு எதுக்காக உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தைலத்தை எடுத்து கையில தடவி ஸ்மெல்லு பார்க்கணும். கண்ணை மூடி பார்க்கும்போது நார்மலா ஸ்மெல்லா இனியல் பண்றது ஒரு பக்கம். கண்ணு மூடும் போது பாத்தீங்கன்னா மைண்ட் பாடி ரெண்டுமே லிங்க் ஆயிடும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. மைண்டையும் பாடியையும் எப்ப லிங்க் பண்ணாலும் சரி, அது பவர்ஃபுல்லா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இது நான் ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச ஒரு டூல். ஓகே, ஏன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம படிச்சுட்டு பேசுறது வேற, உணர்ந்துட்டு பேசுறது வேற. அந்த உணர்வு இந்த ஸ்மெல் பண்ணும்போது அதை தாண்டிட்டு என்ன சொல்லுவேன், எடுத்து நீங்க ஸ்மெல் பண்றீங்களா, திடீர்னு தலைவலிக்குதா, திடீர்னு எடுத்து தலைவியில தடவிக்கிங்க, தலைவலி போயிடும் அப்படின்னு. நேத்திக்கு ஒரு நண்பர் 4 பேர் மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. சீரகம் அப்படி நடந்து வரும்போது ரங்கராஜன் அந்த நண்பர் என்னன்னா ராமானுஜருடைய ராமானுஜரா நடிச்சிருக்காராம். ராமானுஜரா கலைஞர் டிவியில ராமானுஜர்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, அதுல நடிச்சவர் தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது ராமானுஜரோட தன்மை என்னன்னா, ஓம் நமோ நாராயணாய உலகத்துக்கே சொன்னவர். என்ன உலகை உய்விக்க ஒரு கொடுக்கக்கூடிய அந்த நாலேஜை நீ சௌக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லப்பா, உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துருக்கேன், நீ வெளியில சொன்னா உனக்கு வேலை செய்யாது அப்படின்னு. பரவாயில்ல, எல்லாரும் சௌரியமா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அந்த தன்மை இருக்கு பாருங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. சோ அந்த மாதிரி தைலத்தை கொடுத்த உடனே, சார் ஜிபே உண்டா சார் அப்படின்னு, எவ்வளவு 120 ரூபாங்க அப்படின்னு உடனே டக்குன்னு 120 ரூபாய் பேமெண்ட்டை போட்டு வாங்கிக்கிட்டாரு. அதாவது யாருக்கோ எங்கேயோ ஏதோ வலிக்குதுங்கும் போது நம்ம ப்ரோக்ராமை எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, 1 to 1. உங்களுக்கு ஏதாவது சார் நம்ம பிரச்சனை இருந்தாதான் பேசணுமா, இல்ல சந்தோஷ நிகழ்வுகள் எப்படியெல்லாம் பண்ணலாம், காத்தால எந்திரிச்ச உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்றோம், பண்ணாம இருக்கோம். அப்படின்னா பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். இப்ப நான் ஒரு முத்திரை பத்தி புக்கு கிடைச்சது எனக்கு. ஓகே, 4 புக்கு வச்சிருக்கேன். மனசை சரி பண்றதுக்கு ஒரு புக்கு, உடம்பு சரி பண்றதுக்கு ஒரு புக்கு, ஆரோக்கியம் காக்கும் மக்கு பிரஷர், நோய் தீர்க்கும் முத்திரைகள் 4 புக்கு. இப்ப சக்கரை வியாதி அப்படின்னா அந்த புக்ல போட்டிருக்கோம் 50 ரூபாய் இப்படி பிரஸ் பண்ணணும் அப்படின்னு. எங்க என்ன பாயிண்ட்ல அந்த புக்கை வாங்கினீங்கன்னா வெறும் 120 ரூபாய் சமாச்சாரம். நம்ம
80 டிசீசஸ் மேல 80-90 வியாதிக்கு மேல அதுல கவரேஜ் இருக்கும். மனசை எப்படி நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறது, நம்ம ப்ரோக்ராம் மூலமா கொடுக்கறது ஒரு பக்கம் சார். நம்ம அதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் வரதுக்கு பைசா பே பண்ணி வர்றது கஷ்டம் சார். பைசாலாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட். ஒரு டீ கொடுக்குற காசை கொடுக்க முடியாதா என்ன? 5 ரூபா டீக்கு கொடுக்குற காசை நம்ம கொடுத்துட்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கெட்டதுக்கு செலவு பண்ணுவோம், நல்ல விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணும் போது என்னன்னா அது வேல்யூபிளா மாறும். ஏன் சார் நீங்க காலேஜ்ல பிடிச்சிட்டு ரோட்ல ஜூஸ் கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் ஜாதகப்படி என்னன்னா யாருக்கு என்ன விஷயத்த கொடுத்தாலும் கொடுத்துட்டு நான் காசு வாங்குறேன் பாருங்க, அது அவங்க சௌக்கியமா இருப்பாங்கன்னு ஒரு என் ஜாதகத்தைப்படி சொன்னாங்க. உடனே என்ன பண்ணேன், பணக்காரங்களுக்கு நம்ம வேலை பார்த்தோம்ப்பா, ரோட்ல நின்று வேலை பார்த்தா தான் ஏழைகளுக்கு எல்லாம் போய் சேரும் அப்படின்னு ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குறைக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில்லா ஜூஸை கலந்து 10 ரூபாய்க்கு கொடுப்பேன். கொடுக்கும்போது அவங்ககிட்ட வாங்குற பைசா இருக்கு பாருங்க, கையெழுந்தும் போது ஏழைதான் அவரும் கொடுக்கிற தன்மையில இருக்கார், நம் குடிக்கிற தன்மையில இருக்கார். தண்ணி அடிக்கிறத நிறுத்தணும்னா இந்த வில்வா ஜூஸை குடிக்கணும், சிவனை தொட்ட மாதிரி அது. அந்த பவர்ஃபுல்லான ஜூஸை வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. அல்சரை சரி பண்ணும், மோஷனை சரியா போகும், டைஜஷன், ஹோட்டல்ல சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது பாருங்க, அதெல்லாம் சரி பண்ணும். டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நான் கற்றதை நான் பையன் கத்துக்கிட்ட திங்க வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவை காத்தால நம்ம கேட்கணும் அப்படிங்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வரும் பாருங்க. இப்ப I don't have a rich father. I don't have a rich father. எனக்கு பணக்கார அப்பா இல்லை. From ரொம்ப எஜுகேட்டடாகவும் இல்லை. I said I tried it 3 times for university, all failed. For the last time, I went to the teachers' college, which was considered the 3rd or 4th class of my city. இந்த வீடியோல இருந்து இங்கிலீஷ்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து மக்கள் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இது ஆசையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ladies and gentlemen, friends, young people and dreamers, the world is changing faster than ever before. முன்னாடி உலகம் மாறுனதை போட இப்ப வந்து உலகம் வேகமா மாறுது. அது வந்து technology and business, even the way we live are transforming every single day. எவ்வளவு தூரம் நம்ம வாழ்றோம், நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வளர்றோம், எவ்வளவு தூரம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. Many people are afraid of the future, but ஃபியூச்சரை பத்தி நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. But I believe the future is full of opportunities. பட் நான் வந்து நம்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாம் வாய்ப்பு தான், பயப்பட வேண்டியதே இல்லை. ஓகே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய டிப்பு பாத்தீங்களா? சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அந்த சின்ன விஷயம் நமக்குள்ள எப்படி உள் வாங்குறோம், எங்க போய் தேடுறது, எல்லா இடத்துலயும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார். ஆனா இங்க டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கானதா எப்படி நீங்க மாத்தி புரிஞ்சுக்கணும். படித்தல், புரிதல், குடித்தல், 3 செக்மெண்ட்டையும் கிளாரிட்டி கொடுக்கும் போது easy to do that. That is a specialty. If you are prepared today, I want to share with you. நீங்க தயாராயிட்டீங்க இன்னைக்கு அப்படின்னா சில விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். 10 powerful steps that can completely change your life. 10 விஷயம் 2026க்கு முன்னாடி நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 விஷயமும் பவர்ஃபுல்லான விஷயங்களா மாறும்ங்கிறதா தகவல். Those who are interested, try to learn. ஸோ யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 10 விஷயத்துக்கு இன்ட்ரெஸ்டட்னு நீங்க உங்க செல் நம்பர் போட்டு உங்க ப்ரொஃபஷன், உங்க பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க, ஓகே, வாட் இஸ் யுவர் ஏஜ், எந்த ஊரு, மெசேஜை மட்டும் அனுப்புங்க. ஐ வில் சென்ட் யூ த லிங்க். உங்களுக்கு அந்த லிங்க்ல நீங்க அட்டென்ட் பண்ணும்போது இந்த 10 விஷயம் என்ன, அது வந்து நம்மளோட 2026க்கு எவ்வளவு தூரம் நம்மளோட தன்மைக்குள்ள அதை டிராவல் ஆகணுங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். Every day we have to grow. Growth has to be happen daily basis. மரம் வளர்வது போல் மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதற்கான நிறைய விஷயங்களை நம்ம வெபினார்ல கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராடக்டும் இருக்கும் சார். நான் வீட்டுல இருக்கேன் சார், சும்மா ஐடியலா இருக்கேன் சார், என்ன பண்றதுலே தெரியல சார். ஆனா ஏன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நான் 25 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பாசிட்டிவ் கிட்டத்தட்ட 50-60 ப்ராடக்ட் வீட்டுல வச்சிருக்கோம். எல்லா ஊர்லயும் கேட்கறவங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாரும் சௌரியமா இருக்கணும். ஹெல்த் கேர், வெல்த் கேர், ஹாப்பினஸ் கேருக்கு உண்டான
நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த 3 தான் உறுதுணையானது. அதை வந்து நம்ம கேர் எடுத்துக்கிட்டு நம்ம டிராவல் ஆனோம் அப்படின்னா we will become rich person, rich in ideas, rich in thoughts, rich in healthy practices. All the best. ஈழத்தியார் திருச்சியில் நன்றி நண்பர்களே. Each and every day we have to celebrate it. That celebration begins through join in our TRV Life Happiness. 8754705671 தொடர்பு கொள்ளலாம். வாழ்க பல்லாண்டு. கிரியேட் ஹாப்பி ஃபேமிலிஸ் இன் அவர் வேர்ல்டு. நமக்குள்ள உலகத்துல எல்லாரையும் சௌகரியமா இருக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்போம். வாழ்க பல்லாண்டு.